நான் உங்களை இருவரும் ஒப்பி கேட்டுக் கொள்கின்றேன். மேற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நகர்ப்புற அமைச்சராக இருக்கிற திரு நேரு அவர்கள் மேரிஸ் மேம்பாலம் 5 ஆண்டு காலமாக முடிக்காமல் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஹார்ட் ஆஃப் சிட்டியாக இருக்கின்ற மேரிஸ் மேம்பாலம் அந்த பகுதியில் செல்ல முடியாமல் அனைவரும் சுற்றி சுற்றி சென்று அவர்களுக்கு பொருளாதார சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் அவர் மத்திய பேருந்து நிலையம் மட்டும் ஓராண்டு காலத்தில் முடித்து கொடுத்திருக்கிறார் 750 ரூபாய். ஏனென்று சொன்னால் மத்திய பேருந்து நிலையமே அவருக்கு ஊழல் செய்வதற்கு தகுதியான இடமாக இருக்கிறது. மத்திய பேருந்து நிலையம் அருகே 200 ஏக்கர் நிலம் பினாமி பேரில் வைத்திருந்தார் திரு நேரு அவர்கள். அங்கே மத்திய பேருந்து நிலையம் சென்றிருந்தால் அந்த பினாமி நிலம் இன்னைக்கு 10 கோடி 2000 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. விலை மதிப்பு உயர்ந்திருக்கிறது. அதே போல லால்குடியிலே 500 ஏக்கர் நிலம் ஒரே இடத்தில் இருக்கிறது. லால்குடி பஸ் ஸ்டாண்டை அந்த நிலத்தின் அருகே சென்று கொண்டிருக்கிறார். அதை மாற்றியதன் விளைவாக அங்க ஆர்டி ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், அரசு அலுவலகங்கள் அனைத்தும் அங்கே சென்றதனால் 500 ஏக்கர் நிலம் 5000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்த சாதனை இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பெட்ரோல் டீசல் விலையை 10 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னார்கள், குறைக்கவில்லை. நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள், குறைக்கவில்லை. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவேன் என்று சொன்னார்கள், குறைக்கவில்லை. 5 ஆண்டுகளில் கனிம வள கொள்ளை பொதுப்பணித்துறையில் 4700 கோடி ரூபாய்க்கு அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது. பாலியல் வழக்கு 2 வயது பெண்கள் முதல் 60 வரை மூதாட்டி முறை பாலியல் வழக்கு 4968 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதை, கஞ்சா. பள்ளிக்கூடத்துக்கு சென்று வரும் சிறுமிகள், கல்லூரி செல்லும் மாணவர்கள் கூட இரவு வரை அந்த பெற்றோர் வயிற்றிலே நெருப்பை கட்டிக்கொண்டு தன் பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளில் சட்டம் சீர்குலைவால் 5200 கொலைகள் நடந்திருக்கின்றன. இதே போல பல உதாரணங்களை சொல்லலாம். சென்ற 7 முதலமைச்சர்கள் 70 ஆண்டு காலத்திலே தமிழகத்தின் பட்ஜெட் கடன் 4.25 லட்சம் கோடி. 2021 இருந்து 2026 ஸ்டாலின் அரசு வாங்கிய கடன் 5.25 லட்சம் கோடி.